ரீசெண்டாக நியூ இயர் ஈவ்க்கு டின்னர் போயிருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இப்போ என்னோட ஃப்ரெண்ட் வந்து கேட்டார், கார்த்திக் எனக்கு இப்போ நிறைய பரோட்டா சாப்பிட்டேன், நிறையா பிரியாணி சாப்பிட்டேன், ஒரு பஃபேல எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, இது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமா? நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஹெவி மீலுக்கு அப்புறம் ஒரு சோக்கிங் சென்சேஷன், நெஞ்சு அடைக்கிற மாதிரி, நெஞ்சு எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கு, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வர காமனான சிம்டம். இது கார்டியாக் ப்ராப்ளமா இருக்குமா? இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. எஸ்பெஷலி ஆஃப்டர் ஹெவி மீல் வந்து உங்க வயிறு ஃபுல்லா இருக்குன்னா உங்க இந்த லோயர் யூசோஃபேஜியல் ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகிடும். எஸ்பெஷலி ஒரு ஆயிலி ஃபுட், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது அந்த கீழே இருக்கிற உணவு குழாயில ஒரு ஸ்பிங்டர்னு சொல்லுவோம், அந்த உணவு குழாயை மூடி வச்சிருக்கும், அது ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகும். வயிறில் நிறைய கண்டென்ட் இருக்கும்போதும் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகும். ஸோ ப்ளோட்டிங் சென்சேஷன், நெஞ்செரிச்சல், அடைக்கிற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே நார்மல். பட் எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு தொண்டை அடைக்குது, சின்னதாக ஒரு 2 இட்லி சாப்பிட்டா கூட எனக்கு தொண்டை அடிக்குது, அந்த மாதிரி மைல்டு ஃபுட்லையுமே உங்களுக்கு சோக்கிங் சென்சேஷன் அடைக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து போஸ்ட் பிராண்டியல் ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லுவோம். அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க.